Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் cbse லைஃப் ப்ராசஸ் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம் சயின்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம சின்ன கிளாஸில் என்ன படிச்சிருப்போம், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் என்ன ஹியூமன் பீயிங்ஸில் என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, பிளட் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, வேஸ்ட் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா, நம்ம உடம்புக்குள்ளே நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நிறைய விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துலாம். Visit a health center in your locality and find out what is the normal range of hemoglobin content in human beings. Is it same for children and adult அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ஹீமோக்ளோபினோட கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மென்னுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13.8 இருந்து 17.2 கிராம் பர் டெசிலிட்டராக இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து மென்னுக்கான மெஷர். இதே உமனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, விமென்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12.1 இருந்து 15.1 அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மெஷர். ஸோ பேசிக்காக மென்னுக்கு தான் வந்து அதிகமான ஒரு ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இருக்கும். ஓகே, மென்னுக்கும் உமனுக்கும் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஒரு சைல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11லேருந்து 16 இருக்கும். ஓகே, அந்த கவுண்ட் அப்படின்னு சொல்கிறது 11 to 16 கிராம் பர் டிஎல். ஓகே, சரி, ஓகே, இங்கே பாருங்கள். இஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ் இன் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் ஃபார் மென் அண்ட் விமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி மென்னுக்கு வந்து வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு visit a veterinarian clinic in your locality, find out what is a normal range of hemoglobin content in an animal like buffalo கவுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, கேட்டில் பஃபலோக்கெல்லாம் 8 இருந்து 15 அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ 8 to 15 அளவுக்கு இருக்கும். இஸ் திஸ் கண்டென்ட் டிஃபர்ஸ் இன் காஃப்ஸ். காஃப்ஸ்னால் அதோட குட்டி இருக்கு இல்லையா, குட்டி மேல் அண்ட் ஃபீமேல் அனிமல்ஸ்க்கு வேறுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கால்ஸ்க்கு வந்து யூஸ்வலாகவே லோவர் ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கும் அடல்ட்டை விட. ஓகேவா, கம்பேர் த டிஃப்ரென்ஸ் இன் சீன் இன் மேல் ஃபீமேல் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதே நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸோட கண்டென்ட்டு, இது வந்து அனிமலோட கண்டென்ட்டு. இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஹவு வுட் த டிஃப்ரென்ஸ் இஃப் எனி பி எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக மென்னுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மசில் மாஸ், ஓகே, இந்த மசிலோட மாஸ் அதிகமாக இருக்குது. ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் லைக் டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சைல்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வளர வளர வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதான் வளரும்போது அவங்களுக்கு வந்துட்டு லைக் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீமோக்ளோபினோட கண்டென்ட் அப்படின்னா நம்மளோட பிளட்லேருந்து ஒரு ட்ராப் எடுப்பாங்க. ஓகேவா, ஒரு ட்ராப் எடுத்து செக் பண்ணுவாங்க ஹீமோக்ளோபின் கரெக்டாக இல்லையா இருக்கா இல்லையான்னு. ஸோ ஹீமோக்ளோபினோட கண்டென்ட் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு மயக்கம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹீமோக்ளோபின் தான் வந்துட்டு நம்மளோட லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் கொண்டு போகுது. ஸோ அந்த லெவலே கம்மியாகும்போது ஆப்வியஸ்லி நமக்கு என்னவாகும், அந்த ஹெட்ஏக் வரலாம். இப்போ வந்து ஒழுங்காக பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் போலன்னா ஆப்வியஸ்லி என்ன நடக்கும், ஹெட்ஏக் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா முருங்கைக்கீரை இஸ் த பெஸ்ட். ஸோ அதனால் வந்துட்டு ஹீமோக்ளோபின் அதிகம் பண்ண என்ன அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஒரு க்ளோ வரும். லைக் நீங்கள் வந்துட்டு நிறைய ஆக்சிஜன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே ஆப்வியஸ்லி உங்களோட செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா செல் வந்துட்டு முழுசாக செய்ய வேண்டிய வேலையை ஹாஃப் தான் செய்யும். ஸோ யாராவது ஒரு குழந்தையோ அல்லது பெரியவங்களோ ரொம்ப எப்போவுமே டயர்டாக இருக்காங்க, எப்போவுமே லைக் அவங்க வந்துட்டு ரொம்ப லேசியாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ அதெல்லாமே கொடுக்கலாம். இப்போ நார்மலாக ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஹயன் டேப்லெட்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஹீமோக்ளோபின் டக்குன்னு குறையும். ஏன்னா பேபிக்கும் வந்துட்டு பிளட்டு வந்து போகும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு
அது வந்து ரொம்ப சீராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அயன் டேப்லெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஃபைன், நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். We have seen in previous section that blood transport food, oxygen, waste materials எல்லாமே கொண்டு போகுதுன்னு பார்த்தோம். கிளாஸ் 9th வந்து நம்ம பிளட் அப்படின்றது ஒரு ஃப்ளூவிட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுறத கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. பிளட் வந்து ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அது வந்துட்டு ஃப்ளூவிட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்வியஸ்லி போன் இதெல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூ தான், பட் பிளட்டுங்கிறது ஃப்ளூவிட் கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட்ல வந்துட்டு ஒரு ஃப்ளூவிட் மீடியம் இருக்கும், அது பேர் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இன் விச் செல்ஸ் ஆர் சஸ்பெண்டட். அதாவது இப்போ எப்படி சொல்றதுன்னா, பிளாஸ்மா அப்படின்றது உங்களுக்கு வந்து வாட்டர் மாதிரியும் லிக்விட் மாதிரியும் இல்லாமல், ஓகேவா, சாலிட் மாதிரியும் இல்லாமல் நடுவில் ஒரு தன்மை இருக்கும்ல, ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும்ல. ஸோ அதுதான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளட்ல வந்துட்டு ஒரு ஃப்ளூயிட் மீடியம் கால்டு பிளாஸ்மா இருக்குங்கிறாங்க. அந்த பிளாஸ்மால தான் செல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் இதெல்லாமே இருக்கும். பிளாஸ்மா டிரான்ஸ்போர்ட் ஃபுட், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் இன் டிசால்வ்டு ஃபார்ம், கரையிற மாதிரியான ஃபார்ம்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். ஆக்சிஜன் இஸ் கேரிட் பை த ரெட் பிளட் கார்பஸஸ். ரெட் பிளட் கார்பஸஸ் நான் ஆக்சிஜன் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடும். மெனி அதர் சப்ஸ்டன்ஸ் லைக் சால்ட், அதுவுமே வந்து பிளட் வந்து கொண்டுட்டு போகும். we thus need a pumping organ. ஓகே, பிளட் வந்து அப்படியே நார்மலாக அப்படியே கொண்டு போகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிளட்டை வந்துட்டு புஷ் பண்ணணும் நம்ம, ஓகேவா, எல்லா இடத்துக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலையை யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான் பார்க்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பு ஃபுல்லாக அந்த அந்த பிளட் வந்து புஷ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ நெட்ஒர்க் ஆஃப் டியூப்ஸ் இருக்கும் டு ரீச் ஆல் தி டிஷ்யூஸ் அண்ட் த சிஸ்டம் இன் பிளேஸ் டு என்ஷூர் தட் த நெட்ஒர்க்ஸ் கேன் பி ரிப்பேர்ட் இஃப் டேமேஜ்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு வேளை கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நெட்ஒர்க்கை ஃபுல்லாகவே பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டக்குன்னு வந்து ரிப்பேர் பண்ணணும் நம்ம உடம்பு. கரெக்டாக ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக கட் ஆயிடுச்சுன்னா பிளட் வெளியில் வருது அப்படின்னா லைக் எல்லா பிளட்டுமே வெளியில் வந்துருமானா, அந்த பிளட்டு வெளியில் கொஞ்சம் பிளட் வெளியில் வந்துட்டு லைக் அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகணும். ஓகே, அது எல்லாத்துக்குமே நம்ம உடம்புக்கிட்ட மேடு லைக் ஒரு மெக்கானிசம் இருக்குது, அதெல்லாமே பார்க்கலாம். ஓகே, நம்மளோட பம்ப் என்ன அப்படின்னா ஹார்ட் தான். ஹார்ட் இஸ் அ மஸ்குலர் ஆர்கன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். ஓகேவா? போன்ஸ் கிடையாது, மசில்ஸ். விச் இஸ் பிக் ஆஸ் அவர் ஃபிஸ்ட். நம்மளோட ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களோட ஹார்ட் இருக்கும். பிகாஸ் போத் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஹாவ் டு பி டிரான்ஸ்போர்ட்டட் பை த பிளட். ஸோ எல்லாமே வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்துட்டு பிளட் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. கரெக்டா? The heart has different chambers to prevent the oxygen-rich blood from mixing with the blood containing carbon dioxide. ஹார்ட் வந்து என்ன மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, டிராஃபிக் போலீஸ்மேன் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு. நீ இந்த சைடு போ, நீ இந்த சைடு போ அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு சைடு வந்து ஆக்சிஜன் ரிச்சான பிளட் இருக்கு, இன்னொரு சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அது ரெண்டும் கலக்காம பார்த்துக்கிற அந்த ஒரு டிராஃபிக் போலீஸ் வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா நம்மளோட ஹார்ட் தான் பார்க்குது. The carbon dioxide rich blood has to reach the lungs for the carbon dioxide to be removed and the oxygen rich blood from the lungs to be brought back to the heart. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற பிளட் வந்து லங்ஸுக்கு போகணும். எதுக்காக அப்படின்னா பியூரிஃபை பண்ணுறதுக்கு. லங்ஸ் தான் வந்து பியூரிஃபைங் சென்டர். லங்ஸில் வந்து என்ன இருக்கும், ஆக்சிஜன் வரும் இல்லையா? ஸோ அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோ லங்ஸ். ஓகேவா? இப்போ ஆக்சிஜன் கிடைச்சாச்சு அந்த பிளட்டுக்கு. அதை அகெயின் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கொண்டு போறதும் நம்மளோட ஹார்ட் தான். ஓகேவா? த ஆக்சிஜன் ரிச் பிளட் இஸ் தென் பம்ப்டு டு த ரெஸ்ட் ஆஃப் த பாடி. நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப் இருக்கு, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் கம்ஸ் டு த தின் வால்டு அப்பர் சேம்பர் ஆஃப் த சேம்பர் ஆஃப் த ஹார்ட். அதாவது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல டயக்ராம் பாருங்க. இதுதான் வந்துட்டு ஹார்ட். நீங்க ரெண்டா கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹார்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? சென்டர்ல கட் பண்ணீங்கன்னா முதல்ல முக்கியமான பார்ட் வந்து ரைட் ஆட்ரியம், ஓகே, ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகேவா? ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வீனா காவா ஃப்ரம் அப்பர் பாடி, வீனா காவா ஃப்ரம் லோவர் பாடி அப்படின்னு இருக்குல்ல.
இதாவது இந்த நரம்பு அப்படின்றது இருக்கு, ஓகேவா? அதாவது இந்த நரம்பு என்ன பண்ணும்னா அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில இருக்கிற பிளட் எல்லாம் எடுத்துட்டு வரும். ஓகே. இந்த வீனா கவா ஃப்ரம் லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். இது எல்லாத்தையும் எங்க வந்து கொட்டுது? இந்த ரைட் ஆர்ட்ரேட்ல தான் வந்து கொட்டுது. ஓகேவா? ஸோ நம்மளோட அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில இருக்கிற இம்பியூர் பிளட்னா ஒன்றும் இல்லைங்க, லைக் வெறும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற பிளட். ஓகேவா? ஸோ சுப்பீரியர் வீனாக்காவா இன்ஃபீரியர் வீனாக்காவா எல்லாமே ரைட் ஆர்ட்ரியத்தில் பிளட்டை கொண்டு வந்து கொட்டும். அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு வழி இருக்கு பாருங்க. ஓகே, அந்த வழியா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். ஓகேவா? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். இங்கே உங்களுக்கு சூப்பராக ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படி வருது, இங்கேருந்து பிளட் வருது, எல்லாமே இங்கே ஒரு பேசேஜில் இங்கே வருது. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஒரு ரோடு மாதிரி போகுது. ஓகேவா? அது எங்கே போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகுது. ஓகே. ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பல்மோனரி அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா லங்ஸ் அப்படின்னு அர்த்தம். பல்மனரி ஆர்ட்ரி, பல்மனரி வீன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லங்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ பல்மனரி ஆர்ட்ரி கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே. ஸோ பல்மனரி ஆர்ட்ரி வழியா லங்ஸுக்கு போயிடும். ஓகே. லங்ஸ்லேருந்து இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடும் இல்லையா, அது வந்து பல்மனரி வீன்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி வீன்ஸ் இல்லையா உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ட்ரியத்துக்கு வரும். லெஃப்ட் ஆர்ட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஒரு ரோடு பிடிச்சி அரோட்டா அப்படின்ற ஒரு ரோடு பிடிச்சி அப்படியே அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி லோவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கெலாம் போயிடும். ஓகேவா? ஸோ முதல்ல என்னது வீனா கவா ஃப்ரம் அப்பர் பாடி, வீனா கவா ஃப்ரம் லோவர் பாடியிலேருந்து ரைட் ஆர்ட்ரியத்துக்கு போகும். ரைட் ஆர்ட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். அங்கேருந்து பல்மனரி ஆர்டரிஸ் வழியா லங்ஸுக்கு போகும். லங்ஸ்லேருந்து பல்மனரி வீன்ஸ் வழியா அகெயின் ஹார்ட்டுக்கு தான் வரும் ஆக்சிஜனேட்டட் பிளட். அங்கேருந்து லெஃப்ட் ஆர்ட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. அங்கேருந்து ஒரு ரோடு பிடிச்சி அரோட்டாக்கு போகுது. ஸோ இதுதான் அரோட்டாலேருந்து ஹோல் பார்ட் ஆஃப் த பாடிக்குமே போகுது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறது என்னது செப்டம் டிவைடிங் வால். ஏன்னா இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த சைடு ஃபுல்லாக டீஆக்சிஜனேட்டட் பிளட், இந்த சைடு ஃபுல்லாக ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேவா? ஸோ அதை பிரிக்கிறதே இந்த செப்டம் அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் படித்தா உங்களுக்கு புரியும். ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் கம்ஸ் டு த தின் வால்ட் அப்பர் சேம்பர் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஆன் த லெஃப்ட். ஓகேவா? லெஃப்ட் சைடில் பியூர் பிளட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெஃப்ட் ஆர்ட்ரியத்துக்கு வருது. நெக்ஸ்ட்டு த லெஃப்ட் ஆர்ட்ரியம் ரிலாக்ஸஸ் வென் இட் இஸ் கலெக்டிங் திஸ் பிளட். ரிலாக்ஸாக எல்லா பிளட்டையும் கலெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டு சுருங்கும் அது. ஓகே, இது வந்து டக்குன்னு எப்படி பிளட் இங்கே இருக்கிற பிளட் இங்கே வருது, சும்மா ஊத்தாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் கலெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த வால் வந்து மூடி இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு வால் இருக்குல்ல, ஸோ இந்த வால் வந்துட்டு உங்களுக்கு மூடி இருக்கும். ஸோ அந்த பிளட் ஃபுல்லாக கலெக்ட் ஆன உடனே இது வந்து என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். ஓகேவா? சுருங்கினோடனே வைல் த நெக்ஸ்ட் சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸஸ். அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ பிளட் வந்துட்டு அதுக்கிட்ட போயிடும். ஓகேவா? வென் த மஸ்குலர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட் வந்து பாடி ஃபுல்லாக போயிடும். ஸோ அண்ட் அகெயின் உங்களுக்கு என்னாகும், இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்போது உங்களுக்கு பிளட் வந்து அரோட்டா வழியா ஹோல் பார்ட் ஆஃப் த பாடிக்கும் போயிடும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் கம்ஸ் ஃப்ரம் த பாடி டு த அப்பர் சேம்பர் ஆஃப் த ரைட். ஓகே, இப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அப்பர் சேம்பர் ஆஃப் த ரைட் ஆர்ட்ரியத்துக்கு வருதுன்னு சொன்னேன்ல, என்னது டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேவா? ஆஸ் இட் ரிலாக்ஸஸ் அண்ட் த ரைட் ஆர்ட்ரியம் கான்ட்ராக்ட் ஆனோடனே கரஸ்பாண்டிங் லோவர் சேம்பராக இருக்க ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பிளட் டு த ரைட் வென்ட்ரிக்கல் விச் இன் டர்ன் பம்ப்ஸ் இன் டு த லங்ஸ் ஃபார் ஆக்சிஜனேஷன். நான் சொன்னேன்ல, நான் சொன்னதை அப்படியே அவங்க வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் ரைட் ஆர்ட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் பற்றி பேசியிருக்கேன். அவங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆர்ட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலை பற்றி பேசிட்டு பிறகு ரைட் ஆர்ட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலை பற்றி பேசியிருக்காங்க. Since ventricles have to pump blood into various organs, they have a thicker muscular walls than the aorta do. அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்,
இதுக்கு வந்து அவ்வளோ திக் வால்ஸ் இருக்காது. ஆனால் இதுக்கு வந்து அவ்வளோ திக் வால்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் இது வந்துட்டு லங்ஸ்க்கு கொண்டு போகணும். அதனால நல்லா பம்ப் பண்ணால் லங்ஸ்க்கு போகும். ஸோ அதனால அது இங்கே இருக்குது. இதுக்கு இன்னும் திக்காக வால் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் பம்ப் பண்ணி தான் உங்களுக்கு ஹோல் பார்ட் ஆஃப் த பாடிக்குமே போகணும் கரெக்டாக. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Valves ensure that blood does not flow backwards when the atria and ventricles contract. என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற வால்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வால்ஸ் வந்து மூடிக்கும். மூடினதுக்கு அப்புறம் தான் இது கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த இந்த நரம்பு வழியா பல்மனரி ஆர்டரி வழியா லங்ஸுக்கு போகும். இது க்ளோஸ் ஆன பிறகு தான் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து உங்களுக்கு அரோட்டாக்கு போகுது. புரியுதா? ஸோ பிளட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா பேக்வேர்டாக ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வால்ஸ் வந்து மூடிக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் டீஆக்சிஜனேட்டட் பிளட், ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வீணா காவாலேருந்து உங்களுக்கு ரைட் ஆட்ரியமுக்கு வருது. அங்கேருந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு இதான் கீழே இருந்தும் மேலே இருந்தும் உங்களுக்கு வருது. ஓகேவா? மேலேருந்து வரதே இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு அதான் லங்ஸுக்கு போயிட்டு பியூரிஃபை ஆன பிளட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னவாகுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் இப்படி போயிட்டு உங்களுக்கு பல்மனரி ஆர்டரி டு லங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. லங்ஸுக்கு போய் டீஆக்சிஜனேட்டட் பிளட்லாம் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடுச்சா. அப்புறம் லெஃப்ட் ஆர்டரியாக்கு வருதா, லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருதா, அப்புறம் அரோட்டாக்கு வழியாக எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் போகுது. பாடிக்கு போகும்போது கொஞ்ச நேரத்தில் அது டீஆக்சிஜனேட்டடாக மாறிடும். அண்ட் அகெயின் இங்கே வரும். ஓகேவா? இங்கே போகும், லங்ஸில் போய் பியூரிஃபை ஆகும், திருப்பி இங்கே வரும், திருப்பி இங்கே போகும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம உடம்புல ஃபுல்லாக நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்சிஜன் என்டர்ஸ் த பிளட் இன் த லங்ஸ். ஆக்சிஜன் வந்துட்டு பிளட்டை என்டர் ஆகுது இந்த லங்ஸ். The separation of the right side and the left side of the heart is useful to keep oxygenated and deoxygenated blood from mixing. Such separation allows highly efficient supply of oxygen to the body. ஓகேவா? அந்த மாதிரி செப்பரேஷன் இருக்கிறதுனால நல்லது அப்படின்றாங்க. This is useful in animals that have a high energy needs such as birds and mammals which constantly use energy to maintain their body temperature. அதாவது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான ஒரு வால்வ்ஸ், இந்த மாதிரி லைக் ஒரு செப்பரேஷன் இருக்குல்ல, இந்த செப்பரேஷன் எதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் கலக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர் வந்து பேர்ட்ஸ்க்கு மேமல்ஸ்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட எனர்ஜியை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நிறைய ஆக்சிஜன் தேவை இல்லையா. அதனால தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் கலக்காத மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. In animals that do not use energy for this purpose, the body temperature depends upon the temperature in the environment. ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை, லைக் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் வந்துட்டு நல்லா கலக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இப்போ கான்ஸ்டண்ட்டாக சீராக இருக்குது அப்படின்னு காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட ஹார்ட் வந்து எல்லா இடத்துலையும் சூப்பராக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுனால தான். சச் அனிமல்ஸ் லைக் ஆம்ஃபிபியன்ஸ்னால் நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும். அண்ட் மெனி ரெப்டைல்ஸ்னால் இந்த வயிற்றுலே போகக்கூடியது, லைக் வயிற்றுலே தவளக்கூடிய இந்த பல்லி இதெல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் 3 சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. அண்ட் டாலரேட் சம் மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஸ்ட்ரீம். அதோட பிளட்லாம் இப்போ வந்துட்டு நமக்கு 4 சேம்பர்டு ஹார்ட் இருக்குது, அது எல்லாத்துக்கும் 3 சேம்பர் ஹார்ட் தான். சில தடவை ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் கலக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஃபிஷ்ஷுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். பிளட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கில்ஸ்க்கு போகும், அங்கேருந்து ஆக்சிஜனேட்டட் ஆகி டைரெக்டாக ரெஸ்ட் ஆஃப் த பாடிக்கு போயிடும். ஓகேவா? blood goes only once to the heart in the fish during one cycle passage to the heart. இப்போ நமக்கு 2 தடவை வருதுல்ல ஹார்ட்டுக்கு. முதல்ல டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்தது, அதுக்கப்புறம் லங்ஸ் கிட்ட போயிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட் ஒரு தடவை ஹார்ட்டுக்கு வந்தது. கரெக்டாக ஒரே பிளட் வந்து 2 டைம்ஸ் வந்து ஹார்ட்டை நோக்கி வந்தது. ஆனால் ஃபிஷ்லலாம் வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் ஹார்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
On the other hand, it goes to the heart twice during each cycle in other vertebrates. ஓகேவா, this is known as double circulation. நமக்கு இருக்கிறது வந்துட்டு டபுள் சர்க்குலேஷன். ஓகேவா, இப்போ பிளட் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நமக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டியோட எல்லாம் போகும்போது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பிக்னோ நானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக இதை தான் பண்ணுவாங்க. ஓகே, the force that exerts against the wall of the vessel is called blood pressure. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்கு வந்துட்டு ரைட் வென்ட்ரிக்கல் வந்து எல்லா இடத்துலையும் ஹோல் பார்ட் ஆஃப் த பாடிக்கும் பிளட்டை பம்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்ல, அது எவ்வளோ ஃபோர்ஸில் பிளட்டை பம்ப் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் ப்ரெஷர் இஸ் மச் கிரேட்டர் இன் ஆர்ட்ரிஸ் தேன் இன் வீன்ஸ். ஆர்ட்ரிஸில் தான் இந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். பேசிக்காக வீன்ஸ் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே, ஆர்ட்ரிஸ் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே, ஸோ அதனால் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகிறதுனால ஃபோர்ஸாக ஹார்ட்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பம்ப் பண்ணும்போது ஆர்ட்ரிஸில் போய் டொம்முன்னு அந்த பிளட்டெல்லாம் இடிக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க அந்த ப்ரெஷர்னு சொல்லிட்டு. த ப்ரெஷர் ஆஃப் பிளட் இன்சைட் த ஆர்ட்ரி during ventricular systole contraction is called systolic pressure, and the pressure in artery during the ventricular diastole is called diastolic pressure. Okay, ventricular systole, systole-னா என்னன்னா கான்ட்ராக்ஷன். இப்போ வந்து இந்த வென்ட்ரிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்ட்ரியம் வென்ட்ரிகல்ஸ், வென்ட்ரிகல்னா கீழே இருக்கிறது. ஸோ அது வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் உண்டாகும், அது சிஸ்டோலிக் ப்ரெஷர்னும். அந்த ஆர்ட்ரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது அது வந்துட்டு டைஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 120 mm ஆஃப் ஹெச்ஜியும் டைஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 80 mm ஆஃப் ஹெச்ஜியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கையில் தான் வச்சு செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஹார்ட் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணும்போது அந்த பிளட்டெல்லாம் வந்து நம்ம கையில் ஆர்டரி ஓடும். ஸோ அதில் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ ரப்பர் கஃபை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக பண்ணும்போது நம்ம கூட வந்துட்டு கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கையில். ஸோ அந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆகும்போது அந்த ஆர்ட்ரியும் கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் பிளட்டை வந்துட்டு ஃப்ளோ பண்ண விடாமல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிளட் கஃப் பிகம்ஸ் 120க்கு ஃபஸ்ட் அதை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற சவுண்டை வந்து பார்ப்பாங்க. தும் அப்படின்னு அடிக்கும் இல்லையா, அந்த நரம்புல அந்த ஹார்ட்டை பம்ப் பண்ணுற பிளேட் அதை வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது அந்த ப்ரெஷர் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகே, பிளட் ப்ரெஷர் இஸ் மெஷர்டு வித் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸ்பிக்னோ நானோமீட்டர். ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இஸ் காஸ்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்ட்ரியோல்ஸ். ஆர்ட்ரியோல்ஸ்னால் ஆர்ட்ரிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன நரம்பாக போகும், அதுதான் ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே சுருங்கிறதுனால உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். விச் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ் டு பிளட் ஃப்ளோ. இப்போ ஆர்ட்ரி வந்து உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ட்ரியோல்ஸ்னால் அதை விட குட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அது இன்னும் சுருங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், பிளட் ஃப்ளோ அது வழியாக போகாது இல்லையா. அதனால this can lead to rupture of an artery and internal bleeding. அதனால ஆர்ட்ரியே வந்து உங்களுக்கு லைக் ரிப்பேர் ஆகுறதுக்கு, லைக் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரப்சர்னா அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்டர்னாவே ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக பிளட் ஃபோர்ஸாக வரும்போது இங்கே வலி இல்லைன்னா ஆப்வியஸ்லி என்ன ஆகும், இங்கே வந்து சம் கொலாப்ஸ் நடக்கும் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இன்டர்னல் ப்ளீடிங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த டியூப்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஆர்டரிஸ் ஆர் த வெசல்ஸ் விச் கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டு வேரியஸ் ஆர்கன் ஆஃப் த பாடி. இப்போ தான் சொன்னேன், ஆர்டரிஸ் வந்துட்டு ஹார்ட்லேருந்து பிளட் எடுத்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் கொடுக்க போகும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக, சின்ஸ் த பிளட் எமர்ஜஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்டர் ஹை ப்ரெஷரில் பிளட் வந்து வெளியில் வருது ஹார்ட்லேருந்து. ஆர்டரிஸ்க்கு வந்து ரொம்ப திக்கான எலாஸ்டிக் வால் இருக்குது. இப்போ நம்ம நார்மல் வாலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நரம்பு வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா பிளட் அவ்வளோ ஃபோர்ஸில் பம்ப் அடிக்கும் போது என்ன ஆகும், அந்த வால்க்கு லைக் நார்மலாக அந்த நரம்பு இருந்துச்சுன்னா அது பாதிக்கப்படும். அதே ஒரு மாதிரி எலாஸ்டிக்காக அந்த நரம்பு இருந்துச்சுன்னா பிளட்டை வந்து டக்குன்னு அடித்தோடனே
அது மாதிரி எலாஸ்டிக்காக பம்ப் ஆகி அகைன் ரீகெயின் ஆகிடும். கரெக்டாக? அதனால ஆர்ட்ரிஸோட அந்த ஒரு நரம்புல எலாஸ்டிக் வால்ஸ் இருக்கும். ஒன் வேர்டில் கேட்பாங்க. வீன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஆஃப் த பாடியிலேருந்து ஹார்ட்டுக்கு அகைன் டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டுட்டு வரும். அதுக்கு வந்து திக் வால்ஸ் தேவை கிடையாது. ஏன்னா வந்துட்டு பிளட் அது மேலே ப்ரெஷர் பண்ணி அடிக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ ஆனால் வந்துட்டு இந்த வால்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இதுதான் வீன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வால்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா பிளட்டு வந்துட்டு இப்படியே வருது, அது வந்து பின்னாடி போகக்கூடாதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக வீன்ஸில் பொறுத்தவரை உங்களுக்கு வால்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆன் ரீச்சிங் அண்ட் ஆர்கன் ஆர் டிஷ்யூ ஆர்ட்ரி டிவைட்ஸ் இன்டூ. ஸோ ஒரு ஆர்கனையும் டிஷ்யூவை ரீச் பண்ணிட்டோன்னே ஆர்ட்ரி வந்து குட்டி 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 டியூப்ஸாக போகும். ஓகேவா? இண்டிவிஜுவல் செல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிளட் தர மாதிரி. இங்கே வந்துட்டு மேலே இந்த படம் பார்த்தோம்ல. ஸோ ஆர்ட்ரி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு டு த பாடின்னு சொல்கிறாங்களா, அது அப்புறம் குட்டி குட்டி ஆர்ட்ரி இது வந்து குட்டி குட்டி குட்டியாக பிரியுது. அதுக்கப்புறம் ஆக்சிஜனேட்டட் பிளட்லாம் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. குட்டி குட்டி குட்டியாக பிரியும். ஓகே. The exchange of material between the blood and the surrounding cell takes place across this thin wall. ரொம்ப குட்டியான உடனே என்ன ஆகும்னா அந்த எதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனு, அப்புறம் ஃபுட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். கேபிலரிஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் வீம்ஸ். அதுக்கப்புறமேட்டு அந்த நெட்ஒர்க்கு, கேபிலரிஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த நெட்ஒர்க்கை தான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அகெயின் உங்களுக்கு வீன்ஸாக போகும். அது வந்து அகெயின் கன்வே த பிளட் அவே ஃப்ரம் த ஆர்கன் ஆர் டிஷ்யூ. அது வந்து என்ன பண்ணுது, ஆர்கன் அல்லது டிஷ்யூ கிட்டேருந்து பிளட்டை வந்து கொண்டுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளேட்லெட்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பிளட்டு எங்கேயோ வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டாப் ஆகிடணும். ஒருவேளை ஸ்டாப் ஆகலைன்னா உடம்புல இருக்க எல்லா பிளட்டுமே வந்துடும். கரெக்டாக? அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையானது நம்ம பிளட்ல வந்து பிளேட்லெட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த சிஸ்டம் ஆஃப் டியூப்ஸ் டெவலப் ஏ லீக்? ஏதோ ஒரு லீக் நடந்துச்சு அப்படின்னா, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ப்ளீடிங் நடக்குது. நேச்சுரலி த லாஸ் ஆஃப் பிளட் ஃப்ரம் த சிஸ்டம் ஹேஸ் டு பி மினிமைஸ்டு. டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி கட்டுலாம் போடுவோம், அதெல்லாமே ஓகே. பட் ஸ்டில் நம்ம உள்ளுக்குள்ளேயே நேச்சுரலாகவே அந்த பிளட் வந்துட்டு லாஸ் ஆகிறது மினிமைஸ் ஆகணும். இன் அடிஷன் லீக்கேஜ் would lead to loss of pressure which would reduce the efficiency of the pumping system. என்ன சொல்கிறாங்க, அடிஷ்னாக லீக்கேஜ்னால நிறைய ப்ரெஷர் லாஸ் ஆகும், அதனால் எஃபிஷியன்சி ஆஃப் த பம்பிங் சிஸ்டம் பாதிக்கப்படும்ன்றாங்க. பிகாஸ் இப்போ எங்கேயோ கையில் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணுது, பம்ப் பண்ண பிளட் எல்லாம் அப்படியே வருது அப்படின்னா. இப்போ ப்ரெஷர் வந்து எப்போ வந்து சூப்பராக இருக்கும்னா ஒரு க்ளோஸ்டாக இருக்கும்போது தான். நம்ம ஏதோ ஒரு இடத்துல கையில் அடிபட்டு அந்த க்ளோஸ்டாக இல்லாமல் ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஹார்ட் வந்து ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா பிளட்டுக்கு பிளேட்லெட் செல்ஸ் அப்படின்றது இருக்குது. அது வந்துட்டு ஹோல் பாடியிலும் சர்க்குலேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல லீக் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு பிளட் கிளாட் பண்ணிடும், அதாவது பிளட்டை வந்து உறைய வச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தெரியாமல் கையே கட் பண்ணிட்டா கூட கொஞ்ச நேரம் வாட்டரில் வச்சுட்டு நம்ம எடுத்தோடனே ஒரு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அதுவே நின்ற மாதிரி ஆயிடும். அது என்ன பண்ணுதுன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க பிளட்டை வந்துட்டு உறைய வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நம்ம லிம்ஃப் அப்படிங்கிற கான்செப்டையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸுங்கிறதும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.